விருதுநகர் அருகே மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். கணேஷ்குமார், எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு? விவரங்களை பகிர்ந்து. ஸ்ரீராம், விருதுநகர் அருகே காரிச்சேரி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு அங்கு மைக் செட் அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்த போது அந்த மைக் செட்டினுடைய உரிமையாளர் திருப்பதி அந்த உயரழுத்த மின்கம்பியிலிருந்து மற்றொரு மின்கம்பியை இணைக்கும் பொழுது அந்த மின் கம்பி அறுந்து கிடந்தது தெரியாமல் அதை மிதித்திருக்கிறார். அதன் அருகில் அவருக்கு அருகே நின்று கொண்டிருந்த அவரது மனைவி மற்றும் அவரது பாட்டி பாக்கியம் 3 பேருமே சம்பவ இடத்திலேயே அந்த மின் கம்பியில் மிதித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த மூவரையும் காப்பாற்ற முயன்ற அருகில் நின்ற கவின் மற்றும் தர்மர் ஆகிய இருவர் காயமடைந்து தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மின்கம்பியை எதிர்பாராத விதமாக அங்கு கீழே அறுந்து கிடந்த மின்கம்பி தெரியாமல் மிதித்ததன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினுடைய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்திருக்கக்கூடிய தம்பதி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரது உடல் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய தம்பதியில் அந்த அவரது மனைவியான லலிதா 7 மாத கர்ப்பிணி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் என்பது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த விபத்து நேரிட்ட கிராமத்தில் மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தான துறை ரீதியான ஆய்வும் நடைபெற்று வருகிறது. அந்த 3 பேரது உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆமத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த காயமடைந்திருக்கக்கூடிய மேலும் 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவே கூறப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.